இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தாபா ஸ்டைல் தால் ஃப்ரை பண்ண போகிறோம். தாபான்னு சொன்னோன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த வழியில் இருக்க கடைகள்லாம் இருக்கும்ல, அதுதான் தாபான்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு ரெடி பண்ணுற ஒரு ப்ரிப்ரேஷன் தான் இந்த தாபா ஸ்டைல் தால் ஃப்ரை. நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக மூணு தாலும் துவர் தாலும் பாதி பாதி ரேஷியோவில் சோக் பண்ணி வேக வச்சுருக்கிறோம். மஞ்சள் போட்டு நெய் சூடானதுக்கப்புறம் ஜீரகம், காஞ்ச மிளகா, அப்புறம் பூண்டு நீளமாக அரிஞ்சிருக்கோம்ல அதுவும் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சும், சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, இது எல்லாமே வதங்கி வரும்போது நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வெங்காயம் லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் ஆகணும். அது டைம் வரைக்கும் நம்ம வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதங்கும் போது தக்காளி லைட்டாக உடஞ்சி வரும். அந்த டைமில் தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது ஹெல்த்தி க்ரோசர். அவங்களோட ஹிங் பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மைதா இல்லாத பெருங்காயத்தூள். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யாருக்காவது க்ளூட்டன் அலர்ஜி இருந்ததுன்னா இந்த பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணி நம்மளோட ரெசிபிஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். வேக வச்ச பருப்பு போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கும் போது என்னன்னா சைடில் இந்த மாதிரி நொறையாக வரும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நம்மளோட அவுட்புட். நம்ம தால் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இது வந்து நம்ம நைட்டு சாப்பிடும்போது சப்பாத்தி மட்டும் போதும், ரைஸ் வேணான்ற போது இந்த மாதிரி டிஷ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, ஃபுல்கா எல்லாத்துக்கூடமே செம்ம காம்பினேஷன். ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.